السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم. أنت تطلع بيننا في الكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي. أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. الشفاعة هب لنا في القيامة مشفقا، وأهلنا إن ضاع يا سيدي خير النبي. الصلاة على النبي كل وقت دائما، لاح نجم في السماء سيدي خير النبي. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم حسن خلقي وخلقي. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்ந்து வல்ல குர்ஆனை போற்றி வழிமாறுகளின் ஆசிரியரை நாடி எனது வாழ்க்கையை ஓங்குகிறேன். புனிதமிக்க மீலாது திருவிழாவிலே, மகத்துவமிக்க அல் அமீன் ஜாமியா மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்து உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூழ பூஞ்சோலையில நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா அனைவரையும் கொண்டு சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மீலாது திருவிழாவில நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வியலை பற்றி, அவர்களின் நற்குணங்களை பற்றி, அவர்கள் செய்த சாதனையை பற்றி நாம் எல்லாம் கேட்டு வாழ்நாள் முழுவதும் அமல் செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை கபூல் செய்து கேட்டதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்போது அமர்ந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அகத்தினாலே முகத்தை பார்த்து அகமியத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற பெருந்தகை வாளை உருவிக்கொண்டு தலையை கொய்து எடுத்து
அந்த மாமனிதனுடைய முகத்தை பார்த்ததுமே வாளை போட்டுவிட்டு அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விட்டார். அப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்படி ஒரு தலைவரை உங்களால் பார்க்க முடியுமா? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மாமனிதரை பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு அமல் செய்வதற்கு அமர்ந்திருக்கிறோம். அது விழாவை எப்பவுமே இமாம் அவர்கள் அங்கங்க அப்படின்னா பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்க கூடாது. இங்க பேசுறவங்களுடைய பேச்சை தான் கவனிக்கணும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் அமர்ந்திருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இப்படி கேட்டார்கள், உமரே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீ இருக்கின்ற போது உன்னுடைய இரண்டு கைகளில் ஒன்றில் இந்த உலகத்தையும் இன்னொன்றில் நான் உனக்கு செய்யக்கூடிய துஆவையும் வைத்து இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டால் நீங்கள் எது வேண்டும் என்று சொல்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். கேட்டதுமே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் கூட யோசிக்காம சட்டென்று பதில் சொன்னார். நபியே நாயகமே, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் என்னிடத்தில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டான் என்று சொன்னால், அழியக்கூடிய இந்த உலகம் வேண்டாம், நிரந்தரமான அழியாத உன்னுடைய மிகவும் பிரியமுள்ள ஹபீபுல்லாஹ்வாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தான் வேண்டும் என்று நான் சொல்வேன் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட உமர்! வரலாற்றை தெரிந்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு வாளேந்தி கொண்டு வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே வாளை போட்டுவிட்டு நபி அவர்களுடைய கரங்களோடு, நபி அவர்களுடைய முபாரக்கான கரங்களோடு தங்களுடைய கரங்களை இணைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்கின்றார். நபி அவர்களுடைய முகவதனம் அப்படி என்ன செய்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சில பேருடைய முகத்தை பார்த்ததுமே நம்ம வேற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா நபி அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே வாழ்வியலினுடைய அமைப்பை மாறுகிறது, லைஃப் ஸ்டைலே மாறுகிறது என்று சொன்னால், அப்போ நபி அவர்களுடைய முகவதனம் என்ன செய்திருக்கும்? நபி அவர்களுடைய கண் பார்வை என்ன செய்திருக்கும்? நபி அவர்களுடைய கை அசைவு என்ன செய்திருக்கும்? நபி அவர்களுடைய கால்களினுடைய தடங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கும்? அத்துணையும் ஷமாயிலுத் திர்மிதியில இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதனுடைய கண் அசைவு, கை அசைவு, கால் அசைவு, அவர்களுடைய முடியினுடைய எண்ணிக்கை, அவருடைய நகங்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது இந்த தலைவருடைய வரலாற்றில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த தலைவர்? நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரே தலைவரை பற்றி மட்டும்தான் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அகாடமிக் ஹிஸ்டாரிக் ஆஃப் தி வேர்ல்ட், உலகளாவிய சர்வதேச வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஷிம்லா மியூசியத்திலே இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மியூசியத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஷிம்லா மியூசியத்திலே 50 அறிஞர் பெருமக்கள் எப்போதுமே வருடம் ஆய்வை மட்டுமே மேற்கொள்வார்கள். இந்த உலகத்தினுடைய தலைவர்களில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேண்டும். எப்படிப்பட்ட தலைவர்? அவரை பின்பற்றிய ஒவ்வொருவருமே அவர்கள் ஒவ்வொருவருக்குமே வரலாறு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு தலைவரை மட்டும்தான் அடையாளம் காட்ட முடியும். யார் அந்த தலைவர்? அவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி வந்த அத்துணை தொண்டர்களான சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு வரலாறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவங்க ஒரு தலைவர். அவங்க பின்பற்றி வந்த 1,24,000க்கும் மேலான சஹாபாக்கள் ஒவ்வொருக்குமே ஒரு வரலாறு உண்டு. நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு சஹாபியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சித்க், உண்மை என்ற சொல்லுக்கு ஒரு உருவகம் கொடுக்க வேண்டும் என்றால் அது என்னுடைய தோழரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் நீதி என்ற ஒரு தலைப்பில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஹயா, வெட்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய தோழர்களில் ஒருவனான என்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வீரம், இல்ம், அறிவு என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அர்ஷையே நடுங்க வைக்கக்கூடிய ஒரு தோழர் என்கின்ற தலைப்பில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த அத்துணை தொண்டர்களான சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி ஒரு தலைவருக்கு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி வந்த தொண்டர்களான சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது என்று பார்த்தால் அப்படி ஒரு தலைவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த தலைவரையும் இந்த உலகத்தில் நீங்கள் காட்டிட முடியாது. இந்த உலகம் உள்ளளவு வரை ஒரு தலைவரை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்போது நாம் அல் அமீன் ஜாமியா மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசலிலே மேன்மை மிகுந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு நபிகளாரை பற்றி சொல்ல இருக்கிறார்கள். அவருடைய பெயரை சொல்கிற போது உங்களுடைய நாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நாவை திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள். அத்தனை ஸலவாத்துகளும் உங்களுடைய அமல்களுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னாருடைய மகனார் இன்னார் யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாளை திங்கட்கிழமை காட்டப்படும். அதனால் நீங்கள் அனைவருமே ஸலவாத்து சொல்வதற்கு தயங்கி விடாதீர்கள். ஸலவாத்து சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். ஸலவாத்தை வாழ்நாளில் என்றென்றும் நம்முடைய நாவிலே ஈரத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும்